வணக்கம். இன்னைக்கு நம்ம மாணவர்களை பற்றிய உளவியல் குறிப்புகள தான் பார்க்க போறோம். இந்த டாபிக்ல இருந்து மினிமம் 2 மார்க், மேக்ஸிமம் 4 மார்க்ஸ் வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த டாபிக்ல கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா தான் இருக்கும். ஆனா ஆன்சர்ஸ்ல தான் நெறைய தப்பு பண்ணுவோம். 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் வந்து சரியா இருக்கிற மாரியே இருக்கும். ஆனா நம்ம போடுறது தப்பா தான் இருக்கும். உங்களுக்கு நான் இதுக்கு ஒரு ப்ரூஃபோடயே எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க அத பாருங்களேன். இந்த சைக்காலஜி கொஸ்டின் நம்ம சேனல்ல நேற்று நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். ஒரே நேரத்தில் இரு செயல்களில் கவனத்தை செலுத்துவது. இதுக்கு ஆன்சரா 36% என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவன முதிர்ச்சி தான் சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இது தப்பு. இதுக்கு சரியான ஆன்சர் வந்துட்டு கவன அலைச்சல். ஒரே நேரத்தில் 2 செயல்களில் கவனத்தை செலுத்தினோம்னா அப்போ வந்து நமக்கு கவன அலைச்சல் தான் ஏற்படும். கவன மாற்றம் 12% சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக கவன மாற்றம்ன்றது என்னன்னா, நம்ம இப்போ வச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பாட்டு கேட்டாலோ இல்லை சீரியல் ஏதாவது ஓடிட்டு இருந்ததுன்னா அந்த விஷயத்தை அப்படியே நிறுத்திட்டு அதில் ஒரு 5 நிமிஷம் கவனம் செலுத்துவோமா, உடனே சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு போய் டிவி பார்க்க ஆரம்பித்தா ஒரு 1 hour டிவியே பார்த்துட்டு உட்காந்துருவோம். அப்போ நம்மளோட கவனத்தை இதுலேருந்து திசை திருப்பி வேற ஒரு பக்கம் இழுத்துட்டு போகிறது, அதுக்கு பேர் தான் கவன மாற்றம். சரிங்களா? அப்போ கவன மாற்றம் வராது. கவனச்சிதறல். கவனச்சிதறல்னா என்னென்னா, இப்போ கிளாஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம்னா குழந்தைங்க கவனிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு வெளியே வந்துட்டு ஒரு சத்தம் கேட்டாலோ இல்லை பிடி பீரியட் வேறு கிளாஸ்க்கு நடந்துட்டு இருந்ததுனாலோ ஏதாவது ஒரு பேச்சு சத்தம் கேட்டுச்சுன்னா கிளாஸ்குள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட கவனம் வந்து மாறும். அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு ஃபியூ செகண்ட் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. அதுக்கு பேர் தான் கவனச்சிதறல். அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் அந்த விஷயத்துலேருந்து மாறி வெளியே போயிட்டு உடனே உள்ளே வர்றது, அதுக்கு பேர் தான் கவனச்சிதறல். அப்போ இந்த கவனச்சிதறலும் இது வராது. கவன முதிர்ச்சி. கவன முதிர்ச்சினா என்னென்னா, கவன முதிர்ச்சினே ஒன்று இல்லை. இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம வேறு ஏதாவது ஒன்று கொடுக்கணுமேனு நானாக தான் கொடுத்தேன் கவன முதிர்ச்சின்னு. இது கவன முதிர்ச்சியும் கிடையாது. கவன அலைச்சல் அப்படின்றது என்ன மீனிங்னா, எக்ஸாக்டாக கரெக்ட் மீனிங்கு, நம்ம ஒரே நேரத்தில் 2 செயலை செய்வோம். அதாவது சமைச்சிக்கிட்டே டிவி பார்க்குறது. இப்போ சமைச்சிட்டே டிவி பார்க்குறோன்னா நம்மளோட கவனம் டிவிலையும் இருக்கும், சமையல்லையும் இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு சில டைம் வந்துட்டு உப்பு கொஞ்சம் அதிகம் போட்டுறதோ இல்லை காரம் கம்மியாக போட்டுறது, இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுவோமா. அதே மாதிரி டிவி பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஏதாவது கூட லைட்டாக கருக விடுற அளவுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அப்போ ஒரே டைமு 2 வேலை செய்யும்போது அது கவன அலைச்சல் ஆகும். இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு நம்ம சரியாக செய்ய மாட்டோம். அப்போ ஒரே நேரத்தில் இரு செயல்களில் கவனத்தை செலுத்துவது கவன அலைச்சல். இந்த மாதிரி தான் நம்மளை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஷின்னு. ஆனால் ஆன்சரை டஃப்பாக கொடுத்துட்டு நமக்கு கொஷின் கேட்பாங்க. கொஷினும் பார்த்துடலாம். இந்த கொஷின் நமக்கு எதுக்கு எக்ஸாம்பிள்னா, நமக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து வரும் மாதிரி இருக்கும். பியும் வர மாதிரி இருக்கும், சியும் வர மாதிரி இருக்கும். எது கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்ம குழம்புவோம்ல, அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இது. பெற்றோர் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக திகழ்வது. தொடர் கற்றல், புலன்காட்சி வழி கற்றல், பின்பற்றி கற்றல், மதிப்பீட்டு கற்றல். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 2 ஆன்சர் சரி அப்படின்ற மாதிரி தோணும். புலன்காட்சி வழி கற்றல், பின்பற்றி வழி கற்றல். இப்படி தான் நம்மளை குழப்புற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. புலன்காட்சி வழி கற்றல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து டீச்சிங் எய்ட்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம்ல. குழந்தைங்க வந்து பார்த்தோ இல்லை ஒரு விஷயத்த கேட்டோ இல்லை கைகளால் தொட்டு உணர்ந்தோ, எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவோம்ல, இந்த லங்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் சயின்ஸில் பண்ணுவாங்க. ஒரு பைப் மாதிரி வச்சுட்டு 2 பலூனை கட்டி அதில் காற்று போனால் பலூன் வந்து பெருசாகும். இது மாதிரி தான் நம்ம நுரையீரல் வந்து வேலை செய்யும் அப்படின்றதுக்காக அந்த லங்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி கற்றல் தான் புலன்காட்சி வழி கற்றல். இங்கே நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பெற்றோர் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக திகழ்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் குழந்தைங்க முன் உதாரணமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது எப்படின்னா, இப்போ நான் இது ஏற்கனவே அந்த ஓல்டு வீடியோவில் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். இப்போ அப்பா வந்து ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணால் குழந்தைங்களும் அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறது, அப்பாவோட ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி குழந்தைங்களும் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது. இப்போ கிளாஸில் வந்து ஒரு டீச்சர் எப்படி பாடம் நடத்துகிறாங்களோ அதை வந்து கவனிச்சுட்டு அதே மாதிரி வீட்டுக்கு போயிட்டு குச்சை வச்சுக்கிட்டு நான் தான் மிஸ், நான் சொல்கிற பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது. இதே கொஞ்சம் 8th 9th குழந்தைங்கக்கிட்டையுமே வேறு மாதிரி ஆட்டிடியூடெல்லாம் இருக்கும். அவங்க டீச்சர்ஸையோ அவங்க பேரண்ட்ஸையோ அப்படியே முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு செய்வாங்க. புரியுதுங்களா? அப்போ பெற்றோர் ஆசிரியர் குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக திகழ்வது பின்பற்றி கற்றல். ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் பின்பற்றி அவங்கள மாதிரியே வர்றது. புரியுதுங்களா?
இப்போ நம்மளை குழப்பறதுக்காக இந்த மாதிரி கொஷின்ஸை தான் கேட்பாங்க. அதற்காக தான் ஆசிரியர்களோட உளவியலை பற்றி எப்படி கேட்பாங்க அப்படின்றத தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போ மாணவர்கள் பற்றிய உளவியல் கேள்விகளை எப்படி கேட்பாங்கன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிராமத்திலிருந்து குடும்பத்தை பிரிந்து நகரத்திற்கு கல்வி பயில செல்லும் மாணவனுக்கு ஏற்படுவது. ஒரு வில்லேஜ்லேருந்து குடும்பத்தெல்லாம் பிரிஞ்சுட்டு சிட்டிக்கு படிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த மாணவனுக்கு ஏற்படுவது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் எப்படி கொடுக்கலான்னா, சூழ்நிலை மாற்றம், மனப்போராட்டம், நெறிப்பிறல் நடத்தை, இது மாதிரி கொடுத்தாங்கன்னா நமக்கு டக்குன்னு என்ன தோணும்? சூழ்நிலை மாற்றமாக இருக்குமோ, அவன் ஒரு சூழ்நிலையிலேருந்து இன்னொரு சூழ்நிலைக்கு போகிறானே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணலாம். ஆனால் அங்கே வர்றது அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு மனப்போராட்டம். ஏன்னா இது எந்த மாதிரி நடக்கும் குழந்தைங்களுக்குன்னா, இப்போ 10th அவன் நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பான். கிராமத்தில் படிச்சுட்டு நான் லோக்கல் ஸ்கூலில் எங்கேயாவது படிச்சுட்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பான். 490க்கு மேலே எடுத்திருப்பான். அந்த குழந்தைய இதை விட பெரிய ஸ்கூலில் போய் சேர்த்தா இன்னும் மார்க் அதிகமாக வாங்குவானோ? ஆக்சுவலாக அதுவே அவனுக்கு அதிகமான மார்க் தான். 490 ஒரு நல்ல மார்க் தான். அதே என்விரான்மெண்ட்டில் அவன் படித்தா இன்னுமே நல்லா பண்ணுவான். ஆனால் அவனை கூட்டு போயிட்டு ரொம்ப பெரிய ஸ்கூலில் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேர் வாங்கின ஒரு பெரிய ஸ்கூலில் போய் சேர்ப்பாங்க. அப்போ அவனுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்மளை நம்பி அவன் சின்ன ஸ்கூலில் சந்தோஷமாக படிச்சுட்டு இருந்திருப்பான். அவனை தூக்கிட்டு போயிட்டு பெரிய ஸ்கூலில் போட்டால் அவனுக்கு என்ன தோணும்? இவ்வளோ அப்போ அங்கேயும் நிறைய நல்லா படிக்கிற குழந்தைங்களாம் வந்திருப்பாங்க. இவ்வளோ பெரிய இப்போ காம்படிஷனில் நம்மளால் பண்ண முடியுமா? பேரண்ட்ஸையும் அப்போ பார்க்க முடியாது, ஃபோனில் தான் பேச முடியும். அது வீக்லி ஒன்ஸ் டூன்ஸ்னு ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்கூல் ரூல்ஸே வேறு மாதிரி இருக்கும். அப்போ அங்கே இருக்க குழந்தைக்கு வர்றது மன போராட்டம் தான். பார்த்தா அவன் கண்டிப்பாக மார்க் ரெடியூஸ் ஆகும். 90% குழந்தைங்களுக்கு லோக்கலில் படிக்கக்குள்ளே நல்ல மார்க் வாங்குவாங்க. ஆனால் ஹையர் கிளாஸ் போயிட்டா அங்கே வந்து மார்க் கண்டிப்பாக குறையும். ஹையர் கிளாஸ் மீன்ஸ் சிட்டிக்கு போயிட்டாக்க அவங்களுக்கு மார்க் குறையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதை தான் இங்கே சைக்காலஜியாக கேட்டிருக்காங்க நமக்கு. அப்போ கிராமத்துலேருந்து சிட்டிக்கு படிக்க போனால் குழந்தைங்களுக்கு அங்கே ஏற்படுவது மன போராட்டம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? மாணவன் திருடுதல் என்பது பிரச்சனை நடத்தை, நெறிப்பிறல் நடத்தை. இப்படி கொடுத்தா நமக்கு என்ன தோணும்? பிரச்சனையாக இருக்குமோன்னு தோணும். அது பிரச்சனை கிடையாது, நெறிப்பிறல் நடத்தை. ஏன்னா பிரச்சனை அப்படின்றது அவனுக்குள்ளே உருவாகிறது. ஆனால் அவன் திருடுறது தப்புன்னு தெரிஞ்சே திருடுறான். அப்போ அது நெறிப்பிறல் நடத்தை. புரியுதுங்களா? நெக்ஸ்ட், ஒரு மாணவன் பதட்டமாக காணப்படுவது அப்படின்றது மிதமான மனநோய். பதட்டன்றதே தப்பு. பொறுமையாகவே செய்யலாம் எந்த ஒரு காரியத்தையும். சொல்லுவாங்கல்ல, பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். பதட்டமாக இருக்கிறது ஒரு மிதமான மனநோய்க்கு சமம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஒரு மாணவனுக்கு ஏற்படும் மனச்சிதைவு என்பது தீவிரமான மனநோய். ஏன்னா மனச்சிதைவு ஏற்பட்டுருச்சுன்னா அவனால் மறுபடியும் ரெக்கவர் ஆகி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். மனச்சிதைவு அப்படின்றது எந்த மாதிரி இடத்துல ஏற்படும்? மனச்சிதைவுன்றது தனக்கு நெருங்கினவங்களை இழந்தாலோ இல்லை உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டாலோ அந்த மாதிரி நேரத்தில் பெறது தான் தீவிரமான மனநோய். இதுவும் ஒரு ஆசிரியருக்கு இம்பார்ட்டண்டான டாபிக் தான். ஏன்னா ஒரு மாணவனுக்கு ஒரு மன சிதைவு ஏற்பட்டுருச்சுன்னா அது வந்து தீவிரமான மனநோய். அதுலேருந்து மீட்டு கொண்டு வர்றதும் ஆசிரியரோட கடமை தான். இந்த மாதிரி தீவிர மனச்சிதைவு ஏற்பட்டுச்சுன்னா தான் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம புக்கில் கூட பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்சோ சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸுக்கெல்லாம் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பருக்கு வந்து எந்த ப்ராப்ளம்னாலும் கால் பண்ணுங்கள். நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு குழந்தைங்களுக்கு மனச்சிதைவு ஏற்படுறதை தடுக்கிறதுக்காக நிறையா முயற்சிகளை செஞ்சுட்டு வருது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? மாணவர்கள் பொய் பேசுதல், ஒழுக்கமின்மை என்பது எவ்வகையான நடத்தை? இது வந்து பொய் பேசுறது, ஒழுக்கமின்மை அப்படின்றதெல்லாம் பிரச்சனை நடத்தை. மாணவன் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாங்கன்னா நீ இதை பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது அவன் அந்த இடத்துல இருந்து அதை தப்பிக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுவான்? மாற்றி சொல்லுவான், பொய் பேசுவான். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரியான நடத்தை எல்லாமே பிரச்சனை நடத்தை. நெறிப்பிறல் நடத்தைக்கும் பிரச்சனை நடத்தைக்கும் வித்தியாசம் தெரியணும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? மாணவர்களிடம் உணர்வுகள் மேலோங்கி நிற்கும் நனவு நிலை என்பது மன எழுச்சி. இங்கே மன எழுச்சின்னு கேட்கலாம், மன வெழுச்சின்னும் கேட்கலாம். மன வெழுச்சின்னு கேட்டாலும் கரெக்டு தான். சரிங்களா? அதாவது எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இந்த சுதந்திர தினம், குடியரசு தினம் இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம ஸ்டேஜில் ஒரு ஸ்கிட் போடுவோமா? அந்த ஸ்கிட்டு வந்து நம்ம நாட்டுப்பற்றை பற்றி ஒரு ரொம்ப உணர்வு பூர்வமாக குழந்தைங்க ஏதாவது நடித்தாங்கன்னா அப்போ இருக்கிற அந்த குழந்தைங்களுக்குலாம் என்ன தோணும்? அப்பா நம்ம இந்தியாடா, நம்ம நாடுடா அப்படின்னு ஒரு மாதிரி உணர்வுகள் அதிகமாக இருக்கும்ல, அதுதான். மாணவர்களிடம் உணர்வுகள் மேலோங்கி நிற்கும் நனவு நிலை என்பது மனவெழுச்சி. அது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு மனவெழுச்சியை கொடுக்குதுன்னு அர்த்தம்.
வளர்ச்சி பருவத்தில் தோன்றும் அறிதிறன் செயல்பாட்டு குறைபாடு காரணமாக நடத்தையில் பின்தங்கி இருக்கும் குழந்தைகள். அதாவது வளர்ச்சி பருவத்தில் தோன்ற அறிதிறன்னா இந்த நுண்ணறிவு இருக்குல்ல, அந்த செயல்பாடு காரணமாக அவங்களோட நடத்தையிலேயே பின்தங்கி இருக்கிற குழந்தைகள் யாருன்னா மன வளர்ச்சி குன்றியோர். தொடக்க கல்வி நிலையில் மாணவர்களை குழுக்களாக பிரிக்க பயன்படும் அளவுகோல். இது என்னன்னா, ஆக்சுவலாக இதை புரிஞ்சுக்கணும். எதுக்கு குழுக்களாக பிரிக்கிறதுனா, நல்லா படிக்கிற குழந்தைங்க, நல்லா படிக்காத குழந்தைங்க, மீடியமாக படிக்கிற குழந்தைங்க, அந்த கேட்டகரி கிடையாது இது. சரிங்களா? இது எந்த கேட்டகரினா, இந்த குழந்தைக்கு நல்லா இந்த குழந்தைக்கு நல்லா பாட்டு பாட தெரியும், இந்த குழந்தை நல்லா டான்ஸ் பண்ணும், இவன் நல்லா டிராயிங் பண்ணுவான், இந்த குழந்தை நல்லா படிக்கும், இந்த குழந்தை ஸ்போர்ட்ஸில் நல்லா வரும். இந்த மாதிரி குழுக்களாக பிரிக்க பயன்படும் அளவுகோல். கொஷின்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியும். இதுக்கு என்னன்னா, செய்வினை திறன், நுண்ணறிவு, சிறப்பு நாட்டங்கள். நான் சொன்னதை இதுக்கு ரிலேட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், குழந்தைகளின் மொழி வளர்ச்சியை பாதிக்கும் காரணி. குழந்தைகளோட மொழி வளர்ச்சியை பாதிக்கும் காரணி. இதெல்லாம் பேப்பர் 1க்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. உடல்நல குறைவு. உடல்நல குறைவு குழந்தைங்களோட மொழி வளர்ச்சியை பாதிக்கும். நுண்ணறிவு, அவங்க யோசிக்கிற திறன், அதுவுமே பாதிக்கும். குடும்பம், ஒரு குடும்பத்தில் எப்பவுமே சண்டை வந்துட்டே இருந்ததுன்னா அந்த குழந்தைங்க டக்குன்னு பேச மாட்டாங்க. அந்த குழந்தைங்க கிட்ட போயிட்டு நம்ம நல்லா சந்தோஷமாக நம்ம அதிகமாக நம்ம பேசக்குள்ள தான் அந்த குழந்தைங்களும் பேசுவாங்க. எந்த நேரமும் சண்டை பிடிச்சிட்டே இருந்தால் அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு மொழி வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? மாணவர்களது கற்றலின் இயல்பு சாராத கருத்து. எது மாணவர்களோட கற்றலோட இயல்பே சாராததுன்னு கேட்டிருக்காங்க. கற்றல் சிறப்பு பொருந்திய மாணவர்களிடம் மட்டுமே காணப்படும். அதாவது நல்லா படிக்கிற ஐக்கியூ அதிகமாக இருக்கிற குழந்தைங்க மட்டும்தான், அவங்கக்கிட்ட மட்டும்தான் கற்றல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது கற்றலின் இயல்பு சாராத கருத்து. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். கற்றல் படிப்பு மட்டும் கிடையாது. ஓவியம் வரைகிறதும் ஒரு கற்றல் தான், டான்ஸ் ஆடுறதும் ஒரு கற்றல் தான், ஹேண்ட் ரைட்டிங் அழகாக எழுதுறது கூடமே ஒரு கற்றல் தான். எல்லா உயிர்களிடமே கற்றல் இருக்குது. கற்றல்ன்றது பொதுவானது. 2 குழந்தைகளில் ஒரு குழந்தை நன்கு தூங்கிய குழந்தை, மற்றொன்று தூங்காத குழந்தை. இவர்களில் கற்றலை ஒப்பிடுவதற்கு உதவும் முறை கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல் முறை. நாம் கோபத்தில் இருக்கும்போது நமது முகம் சிவப்பாகிறது. இந்த நடத்தையின் தன்மையை அறிய உதவும் முறை. நம்ம கோபத்தில் இருந்தோம்னா நம்ம முகம் நம்ம அறியாமலே ஆட்டோமேட்டிக்காக சிவப்பாயிரும். இந்த நடத்தையோட தன்மையை அறியறதுக்கு எந்த முறை உதவுதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா அகநோக்கு முறை. இதுக்கு ஆப்ஷன்ஸு உற்றுநோக்கல் முறை, புறநோக்கு முறை, அகநோக்கு முறை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் அகநோக்கு முறை. எப்படின்னா, நாம் கோபமாக இருக்கும்போது நமது முகம் சிவப்பாகுது. நமக்கு கோபம் எங்கேருந்து வருது? நமக்குள்ளேருந்து தானே வருது. நமக்குள்ளே நாம் கோவப்படும் போது தான் அதோட வெளிப்பாடாக நம்ம முகம் சிவக்குது. அப்போ அது அகநோக்கு முறை. எந்தவித கருவியும் இன்றி மாணவர்களுடைய நடத்தையை அறிந்து கொள்ள உதவும் முறை. இந்த கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு கொஷின் போதும் ஒரு ஆசிரியர்களோட உளவியலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுக்கு ஆப்ஷன் அகநோக்கு முறை, பரிசோதனை முறை, போட்டி முறை, உற்றுநோக்கல் முறை. இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா பரிசோதனை முறையாக இருக்குமோ இல்லை உற்றுநோக்கல் முறையாக இருக்குமோன்னு தோணும். ஆனால் இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னா போட்டி முறை. இது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? எந்த விதமான கருவியும் இன்றி. எந்த விதமான கருவினா என்ன? ஒருவேளை குச்சா இருக்குமோ, ஸ்கேலாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம படிச்சிருப்போம்ல டீச்சிங் எய்ட்ஸ், அதாவது எந்த விதமான கருவியும் இன்றி அப்படின்னா கொஷின் பேப்பர் எதுவும் இல்லாமல், புக்ஸ் எதுவும் இல்லாமல், அவங்கள ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய வைக்கிறது, அந்த மாதிரி மெத்தட் எதுவுமே இல்லாமல் மாணவர்களோட நடத்தையை பற்றி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நடத்தை. இந்த நடத்தையை பற்றி அறிந்து கொள்ளும் உதவும் முறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? நடத்தையை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு பெஸ்ட் மெத்தட் போட்டி முறை. இப்போ ஒரு காம்படிஷன் வச்சாதான் அந்த குழந்தைங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியும். ஒரு சில குழந்தைங்க தோத்துட்டாங்கன்னா அவங்களால அதை தாங்கவே முடியாது. அவங்களோட உணர்வுகளை ஆக்ரோஷமாக வெளிப்படுத்துவாங்க, கோவப்படுவாங்க, அப்பனோட டீம் கிட்ட போயிட்டு சண்டைக்கே போவாங்க. அப்போ அவனோட நடத்தையை தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் அப்பனோட டீமுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு நல்லா பண்ணால் நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பொறுமையாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ அவனோட நடத்தையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
இன்னொரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட லீடர்ஷிப்பை காமிப்பாங்க. ஒரு குழுவாக இயங்கி நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத மற்ற குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து டீம் ஒர்க் பண்ணி ஜெயிப்பாங்க. அப்போ அவனோட லீடர்ஷிப்பை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் ஒரு சில மாணவர்கள் வந்துட்டு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, ஒதுங்கியாகவே இருப்பாங்க. இப்போ இந்த போட்டி முறை மூலமாக ஒவ்வொரு குழந்தைங்க கிட்ட இருக்கிற ஆளுமை வந்து வெளிப்படும். இப்போ புரியுதுங்களா? எந்த விதமான கருவியும் இன்றி மாணவர்களுடைய நடத்தையினை அறிந்து கொள்ள உதவும் முறை போட்டி முறை. நெக்ஸ்ட், அகநோக்கு முறையின் மூலம் தங்களது நடத்தையினை அறிந்து கொள்ள முடியாதவர்கள். அகநோக்கு முறைனா தன்னைத்தானே செல்ஃபா நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை, நமக்குள்ள இருக்கிற ஒரு ஏக்கங்கள், ஆசைகள் எல்லாம் தானாகவே நோக்கு முறையின் மூலம் தங்களோட நடத்தையினை அறிந்து கொள்ளும் மாணவர்கள் மனநிலை குன்றியவர்கள், நெறிப்பிழல் நடத்தை உள்ளவர்கள். மனநிலை குன்றியவர்கள், நெறிப்பிழல் நடத்தை உள்ளவர்கள். ஓகே, இதில் எப்படி மாணவர்கள் வருவாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா குழந்தைங்களுக்கு எது சரி எது தப்புன்னு பிரித்தறிய முடியாது. நாம் இந்த வயசில் நம்ம யோசிப்போம், நாம் இது பண்ணது சரியா தப்பா அப்படின்னு நாம் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் யோசிப்போம். நாமளே செல்ஃப் அனலைஸ் பண்ணிப்போம். ஆனால் குழந்தைங்களுக்கு அந்தளவுக்கு அதை யோசிக்கவே முடியாது. அவங்களோட வேர்ல்டே வேறு. படிக்கிறது, விளையாடுறது, வீட்டில் சொல்கிற பேச்சு கேட்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நோக்கி போவாங்களே ஒழிய செல்ஃபாக உட்காந்து நம்ம பண்ணது சரியா தப்பா அப்படின்றது தன்னைத்தானே அவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க. அப்போ அகநோக்கு முறையின் மூலம் தங்களது நடத்தையினை அறிந்து கொள்ள முடியாதவர்கள் மாணவர்கள், மனநிலை குன்றியவர்கள், நெறிப்பிறல் நடத்தை உள்ளவர்கள். மாணவர்களது வயதின் அடிப்படையில் பல்வேறு படிநிலைகள் அமைவது ஒழுக்க வளர்ச்சி. இது எப்படின்னா, அவங்களோட வயதின் அடிப்படையில் பல்வேறு படிநிலைகள் அமைவது ஒழுக்க வளர்ச்சி. ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு மாதிரி இருப்பான், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரும்போது அவனுக்குள்ள நல்ல ஒழுக்கங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஓரளவு கற்றுருப்பான். அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி அவனோட ஒழுக்கங்களும் மாறும். புரியுதுங்களா? அப்போ மாணவர்களது வயதின் அடிப்படையில் பல்வேறு படிநிலைகளில் அமைவது ஒழுக்க வளர்ச்சி. மாணவர்கள் தம் கற்பனையின் உதவி கொண்டு தாமே ஒரு சிறு கதை அல்லது கவிதையை படைத்தால் அது படைப்பு கற்பனை. இது ஈஸி தான். கற்பனையின் மூலமாக ஒரு சிறுகதை, கவிதை, படம் வரைகிறது இந்த மாதிரிலாம் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து படைப்பு கற்பனை. ஒரு மாணவன் இலக்கை அடைய முயலும் போது அவ்விலக்கை அடைய முடியாதபடி அவனுக்கு எதிரே சில தடைகள் குறுக்கிடும். ஆனால் அவன் செய்ய வேண்டியது. அவர்களுடைய இலக்கை அடைய முயலும் போது, அதாவது கிளாஸ் ஃபஸ்ட்டு வர்றதாகட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸில் ரன்னிங்கில் ஃபஸ்ட்டு வர்றதாகட்டும், ஏதோ அவனுக்குள்ளே ஒரு இலக்கு இருக்கும். நீட் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு இலக்கு தான். இந்த மாதிரி இலக்கை அடைய முயலும் போது அதை வந்து அடைய முடியாமல் தடுக்கிறதுக்கு சில தடைகள் இருக்கும். அந்த தடைகளை வந்து அவன் சரி பண்ணணுன்னா அவன் என்ன பண்ணணும்? அந்த தடைகளுக்குரிய பிரச்சனைகளை ஆராய்தல். அந்த பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையை நிவர்த்தி பண்ணால் அவனோட இலக்கை அடைஞ்சிடலாம். தலைமுறை இடைவெளி எந்த பருவத்தினருக்குரிய பிரச்சனையாகும்? எந்த பருவத்தில் இருக்கவங்களுக்கு தலைமுறை இடைவெளி பிரச்சனையாகும்னா பின் குமர பருவம். இது கேட்பாங்க. குமரப்பருவம், முன்குமரப்பருவம், பின் குமரப்பருவம் அப்படின்னு கொடுத்துட்டு இன்னொரு ஆப்ஷன் வேறு ஏதாவது கேட்பாங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா அது வந்து பின் குமரப்பருவம். அவர்களுக்கு வளம் அளிக்கும் திட்டம் யாருக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது? யாருக்குன்னா கற்றலில் பின்தங்கிய சிறுவர்களுக்காக. இதுக்கு ஆக்சுவலாக நான் கொஷின்ஸ் மென்ஷன் பண்ணல போல், நான் சொல்கிறேன், அப்படியே எழுதிக்கோங்க. கல்வியின் தற்போதைய அமைப்பு எதை மையமாக கொண்டது? கல்வியின் தற்போதைய அமைப்பு எதை மையமாக கொண்டது அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். நமக்கு ஆப்ஷனில் எப்படி கேட்பாங்கன்னா, ஆசிரியர்களை மையமாக கொண்டது, மாணவர்களை மையமாக கொண்டது, சமூகத்தை மையமாக கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து இப்போ இருக்கிற கல்வி அமைப்பு வந்துட்டு மாணவர்களை மையமாக கொண்டது. சரிங்களா? ஏன்னா நமக்கு தோணும் சமூகத்தை மையமாக கொண்டதோ, ஏன்னா சமூகத்துக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக சமூகத்தை மையமாக கொண்டதான்னு தோணலாம். ஆனால் இப்போ இருக்க கல்வி அமைப்பு வந்துட்டு மாணவர்களை மையமாக கொண்டு தான் இயங்கிட்டு இருக்கு. அதனால தான் அவங்களுக்காக நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. காலை சத்துணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? மாணவர்கள் பற்றிய உளவியல்ல 20 இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துட்டோம்.
இன்னொரு டாப்பிக்கும் இருக்குது. ஆசிரியர்கள், சிறந்த ஆசிரியர்கள் பற்றி உளவியல் அறியறதுக்கு எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படின்றதையும் நான் ஏற்கனவே 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது வந்துட்டு நான் எழுத்து வடிவில் கொடுக்கல. அதை வந்து நீங்கள் கேட்டு புரிஞ்சுக்கிட்டாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோவாக தான் இருக்கும். அதை நீங்கள் நல்லா கவனிங்க. கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா மாணவர்களை பற்றி மட்டும் கேட்க மாட்டாங்க. ஆசிரியர்களோட உளவியலும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. இது போல் பயனுள்ள முக்கியமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.